அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ் என்ற தகவலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியலின் சுருக்கத்தை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 59ஆம் வயதாக இருக்கின்ற பொழுதுதான் ஹைபர் யுத்தம் நடந்த தகவலை அறிந்து கொண்டோம். அதே காலகட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா ஒப்பந்தத்தின் மூலமாக உம்ரா செய்ய முடியாமல் திரும்பி சென்ற அந்த உம்ராவை கலா செய்வதற்குண்டான அந்த நிகழ்வையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தினார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையிலே கலந்து கொண்ட எல்லா நபித்தோழர்களையும் இந்த உம்ராவுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்தார்கள். இந்த உம்ரத்துல் கலா என்பது 59ஆம் ஆண்டிலே நிகழ்ந்தது. அதுக்கு அடுத்தபடியாக 60ஆம் வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 60, ஹிஜ்ரி 8 போது முஅத்தா போர் என்கின்ற ஒரு போர் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஸ்ரா மன்னருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அதனுடைய தூதுவராக அல் ஹாரிஸ் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். அப்படி அனுப்புகின்ற பொழுது வழியிலே பல்கா மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்த சுராஹ்ஃபீல் இப்னு அம்ரு என்பவன் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தூதுவராக வந்த அந்த நபித்தோழரை கொலை செய்து விடுகின்றார். தூதுவராக வரக்கூடிய ஒருவரை கொலை செய்தல் என்பது யுத்தத்துக்கு அழைப்பதற்குண்டான ஒரு நிகழ்வு என்பது அந்த காலகட்டத்திலே பார்க்கப்பட்ட செய்தி. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்குண்டான ஏற்பாட்டோடு ஒரு குழுவை அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படி அனுப்புகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த கூட்டத்தினுடைய யுத்த கூட்டத்துக்குண்டான தலைமை பொறுப்பை ஏற்பார்கள். அவரிடத்திலே கொடி இருக்கும். அவர் ஷஹீதாகிவிட்டால் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்பார்கள். அவர்கள் ஷஹீதாகிவிட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்துக்குண்டான தலைமை பொறுப்பை ஏற்பார்கள். அவரும் ஷஹீதாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய போர் வாளின் ஒன்றின் மூலமாக வெற்றி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் பிரகாரம் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோர் ஷஹீதாகி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக அந்த முஅத்தா போரிலே வெற்றி கிடைத்ததாக வரலாறுகள் நமக்கு செய்தி சொல்கின்றன. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே 60ஆம் வயது ஹிஜ்ரி 8 தான் மக்காவினுடைய வெற்றி நிகழ்கிறது. மக்கா வெற்றி என்கின்ற அந்த நிகழ்வுக்குண்டான முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஹுதைபியா ஒப்பந்தத்தின் மூலமாக பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அவைகளில் ஒன்று, எந்தெந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரோடு சேர்ந்து கொள்ள விரும்புகின்றார்களோ அது அவர்களுடைய விருப்பம், அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். அப்படி சேர்ந்து கொள்கின்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட கோத்திரத்தை சார்ந்தவர்களாகவே கணிக்கப்படுவார்கள். முஸ்லிம்களோடு சேர்ந்து கொண்டவர்கள் முஸ்லிம்களுடைய கோத்திரமாக கணிக்கப்படுவார்கள். குறைஷிகளோடு சேர்ந்து கொண்டவர்கள் குறைஷிகளுடைய கோத்திரமாக கணிக்கப்படுவார்கள் என்று கையெழுத்திடப்பட்டிருந்தது. அதிலே குஜாஹா என்கின்ற கோத்திரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து கொண்டது. அவர்களுக்கு கொஞ்சம் நேர் எதிர்கருத்துடையவர்களாக இருக்கக்கூடிய பக்ர் என்கின்ற கோத்திரம் குறைஷிகளோடு சேர்ந்து கொண்டது. பக்ர் என்கின்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குஜாஹா கோத்திரத்தை சார்ந்தவர்களிடத்திலே சண்டையிட்டு அவர்களை பலரையும் கொலை செய்து விடுகின்றார்கள். ஒப்பந்தத்தின் பிரகாரம் குஜாஹா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் கூட அது இஸ்லாமியர்களை கொலை செய்ததை போன்றுதான் பார்க்கப்படும் என்பது ஒப்பந்தத்தினுடைய நிலைப்பாடு. எனவே அதுக்கு மறைமுகமாக குறைஷிகளும் அவர்களுக்கு ஆயுதம் கொடுப்பதிலிருந்து இந்த குஜாஹா கோத்திரத்தை சார்ந்தவர்களை சிலரை கொலை செய்வதற்கும் இந்த குறைஷிகள் காரணமாக இருந்தார்கள் என்கின்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, இதே குஜாஹா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செய்தியாக ஒப்படைக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் மக்காவை நோக்கி ஒரு படைக்கு ஆயத்தமானார்கள். இந்த நேரத்திலே மக்கா குறைஷிகள் எல்லாம் அபு சுஃபியானை
சமாதானம் செய்வதற்காக வேண்டி அவர்களிடத்திலே ஏதாவது காரணத்தை சொல்லி ஒரு சமாதானமான நிலைமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பி வைக்க அபூ சுஃபியான் மதீனா சென்றார். ஆனால் எந்த காரியமும் கைகூடாதனால் அவர் திரும்பி வர வேண்டிய சூழல் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலேயும் யுத்தத்திற்கு செல்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. காரணம், எந்த ஒற்றர்களின் மூலமாகவும் மக்காவுக்கு இங்கே முஸ்லிம்கள் புறப்பட்டு வருகின்றார்கள் என்கின்ற தகவல் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஆனால் அதே காலகட்டத்தில் தான் ஒரு வரலாற்று செய்தி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹாத்திப் இப்னு அபி பதுஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெண்மணியின் மூலமாக இங்கு முஸ்லிம்கள் எல்லாம் மக்காவை நோக்கி வருகிறார்கள் என்கின்ற தகவலை சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹீயின் மூலமாக அறிவிக்க அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையின் கீழாக ஒரு குழு சென்று அந்த பெண்மணியிடத்தில் உண்டான அந்த கடிதத்தை வாங்கி வந்தார்கள், பிடுங்கி கொண்டு வந்தார்கள் என்ற வரலாற்று செய்திகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த மக்கா வெற்றிக்காக வேண்டி புறப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே நடந்த நிகழ்வுகள். அதன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. என்ன நடக்கிறது, எதற்காக வேண்டிய ஒரு ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் இருந்தது. ஆனால் கடைசியாகத்தான் அவர்களுக்கு கூட தகவல் தெரிந்தது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக வைத்திருந்து மக்காவை நோக்கி 10,000 பேர்கள் கொண்ட ஒரு படையை அழைத்து கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையும் செய்திருந்தார்கள், இறைவா எந்த ஒற்றர்கள் மூலமாகவும் இந்த மக்கா காபிர்களுக்கு இந்த செய்தி தெரிந்துவிடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையோடும் இறைவனுடைய பிரார்த்தனையோடும் புறப்பட்டு வந்துதான் அந்த மக்காவினுடைய வெற்றி நடந்தது. அதனுடைய வரலாறுகள் நாம் ஓரளவுக்கு தெரிந்திருப்போம். 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்து மக்காவினுடைய வெற்றி நடந்தது. மக்காவிலே இருக்கின்ற பொழுதுதான் ஹுனைன் என்கின்ற ஒரு யுத்தம் நடந்தது. மக்காவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு பல்வேறு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்வதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் பல்வேறு நிகழ்வுகள் நடக்க அங்கே ஹவாஜீன் என்கின்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களும் சத்தீப் என்கின்ற கிளையை சார்ந்தவர்களும் இது முஸ்லிம்களுக்கு கட்டுப்படாமல் நாம் நம்முடைய வீரத்தை காட்டுவோம் என்று ஒரு யுத்தத்துக்குண்டான முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சி தான் அங்கே ஹுனைன் யுத்தம் என்கின்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதில் இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை முடித்து கொண்டு மக்காவில் இருக்கின்ற பொழுதுதான் ஹுனைன் யுத்தம் நடக்கிறது. அந்த ஹுனைன் யுத்தத்தை முடித்து கொண்டு உம்ராவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து கொண்டு மதீனாவை நோக்கி வருகிறார்கள். மதீனாவை நோக்கி வந்து அங்கே தங்கியிருக்கின்ற பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 61 வயது, ஹிஜ்ரி 9. இந்த காலகட்டத்தில் தான் ஏற்கனவே முஅத்தா போர் என்பது எங்கே யாருக்கும் நடந்தது என்றால் இஸ்லாமியர்களுக்கும் அங்கே ரோமர்களுக்குமாக நடந்தது. ரோமர்கள் ரோம பேரரசு என்கின்ற மிகப்பெரிய வலுவோடு இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் பழிவாங்க வேண்டும், விட்டுவிடக்கூடாது என்கின்ற வகையிலே பல்வேறு முயற்சிகளிலும் பெரும் படையும் திரட்டி கொண்டு நடந்ததுதான் அந்த தபூக் யுத்தம். ஒரு படை புறப்பட்டு வருகின்றது என்றவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை சஹாபாக்கள் மூலமாக அங்கே அனுப்பி வைத்து அந்த தபூக் என்கின்ற யுத்தம் நடந்த அந்த வரலாற்று செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 61ஆம் வயதாக இருக்கின்ற பொழுது நடந்த நிகழ்வு. அதற்கு பிறகு அதே காலகட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 61ஆவது வயதாக இருக்கின்ற பொழுதுதான் ஹஜ்ஜும் கடமையாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழாக ஒரு படையை ஒரு குழுவை அனுப்பி ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்ற செய்தார்கள் என்ற வரலாற்று செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 61ஆம் வயதாக இருக்கின்ற பொழுது நடந்த நிகழ்வு. அதுக்கு அடுத்து என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தகவலின் மூலமாக தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.